இஸ்ரயேலில் அன்னாள் தனக்கு மகப்பேறு இல்லாததால் மிகுந்த மனத்துயரத்தில் இருந்தாள். அவள் சீலோவில் உள்ள ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்று கண்ணீருடன் மன்றாடினாள். அவள் வேண்டுதலைக் கேட்ட ஆண்டவர் அவளுக்கு சாமுவேல் என்ற மகனை அருளினார். அன்னாள் தன் நேர்த்திக்கடனின்படி சிறுவன் சாமுவேலை தலைமை குரு ஏலியிடம் திருவுறைவிட பணிக்காக அர்ப்பணித்தாள். ஓர் இரவில் ஆண்டவரின் விளக்கு அணைந்து போகும் முன் ஒரு குரல் சாமுவேல் என அழைத்தது. 3 முறை ஏலியிடம் ஓடிய பிறகு அது ஆண்டவரின் குரல் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே பேசும், மடியான் கேட்கிறேன் என்றான். அன்று முதல் சாமுவேல் இஸ்ரயேலின் இறைவாக்கினரானார். ஏலியின் புதல்வர்களின் பாவத்தால் பெலிஸ்தியருடனான போரில் இஸ்ரேல் தோற்றது. ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையும் கைப்பற்றப்பட்டது. இந்த செய்தியை கேட்டு ஏலியும் மரித்தார். இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு ஒரு அரசன் வேண்டுமென கேட்டபோது சாமுவேல் ஆண்டவரின் வழிகாட்டுதலின்படி சவுலை முதல் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆனால் சவுல் ஆண்டவரின் கட்டளையை மீறி கீழ்ப்படியாமல் போனான். அதனால் சாமுவேல் அவனிடம், பலியிலும் மேலானது கீழ்ப்படிதலே. நீர் ஆண்டவரின் வாக்கை மீறியதால் அவரும் உம்மை அரசராக நிராகரித்தார் என்று அறிவித்தார். பின் ஆண்டவர் சாமுவேலை பெத்லகேமுக்கு அனுப்பி ஈசாயின் புதல்வர்களில் ஒருவரை திருப்பொழிவு செய்ய பணித்தார். ஈசாயின் மூத்த புதல்வர்களின் தோற்றத்தைக் கண்டு சாமுவேல் வியந்தபோதும், ஆண்டவர் மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ இதயத்தை பார்க்கின்றார் என்றார். இறுதியில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இளைஞனான தாவீதையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். சாமுவேல் அவன் மீது திருத்தைலம் ஊற்றி திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் தாவீதை திருப்பொழிவு செய்த பின் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் நிறைவாக இறங்கியது. அதே நேரம் ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க ஒரு தீய ஆவி அவரை வாட்டியது. சவுலை ஆறுதல் படுத்த யாழ்மீட்டும் திறமையுள்ள தாவீது அரசவைக்கு வரவழைக்கப்பட்டார். அவரது இசையால் சவுல் அமைதி கண்டார். பெலிஸ்திய ராட்சதனான கோலியாத் இஸ்ரேலை நிந்தித்தபோது மேய்ப்பனான தாவீது ஆண்டவரின் பெயரில் அவனை ஒரு கவன்கல்லால் வீழ்த்தினார். இஸ்ரேல் பெண்கள், சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10,000 பேரை கொன்றான் என்று பாடியதால் சவுலின் இதயத்தில் பொறாமை தீ மூண்டது. அவன் பலமுறை தாவீதை கொல்ல முயன்றான். தாவீது தப்பித்து ராமாவில் இருந்த இறைவாக்கினர் சாமுவேலிடம் தஞ்சம் புகுந்தார். தாவீதை பிடிக்க சவுல் அனுப்பிய வீரர்களும் இறுதியில் சவுல் தானாகவே வந்தபோதும் சாமுவேலின் திருமுன் அவர்கள் அனைவரும் இறைவாக்கு உரைத்தனர். ஆண்டவர் தாவீதை சாமுவேல் மூலம் காத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேலின் மாபெரும் நீதி தலைவரும் இறைவாக்கினருமான சாமுவேல் மரித்தார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவருக்காக பெரும் புலம்பல் எழுப்பி அவரை ராமாவில் இருந்து அவரது இல்லத்தில் அடக்கம் செய்தனர். இறைவாக்கினரின் மரணத்திற்கு பிறகும் அவரது வார்த்தை நிலைத்தது. போர்க்களத்தில் செய்வதறியாது திகைத்த சவுல் ஏந்தோரில் உள்ள குறி சொல்லும் பெண் மூலம் சாமுவேலின் ஆவியை வரவழைத்த போது சாமுவேலின் ஆவி தோன்றி, ஆண்டவர் உன்னிடமிருந்து விலகி உன் எதிரியான தாவீதின் பக்கம் சேர்ந்து விட்டார் என்று கூறி சவுலின் இறுதி முடிவை அறிவித்தது. சாமுவேலின் வாழ்வும் மரணமும், மரணத்திற்கு பின்னால் தோற்றமும் அவர் ஆண்டவரின் உண்மையான நிறைவாக்கினர் என்பதை இஸ்ரேலுக்கு நிரூபித்தது.